ஜம்மு காஷ்மீரை பத்தி எதுக்குடா அப்பப்ப பேசுற அப்படின்னு கேட்டோம்னா, ஜம்மு காஷ்மீர் எங்களுது அப்படின்னு சொல்லுவான் பாகிஸ்தான். அதே மாரி ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர்ல தேனாறு, பாலாறு ஓடுது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்லயும் உள்ள ஆட்கள் பேசுவார்கள். சில கைக்கூலிகள் இங்க இருந்தும் பேசுவார்கள். இது பூரா தலையெழுத்து அப்படின்னு விட்டறலாம். உண்மையிலேயே பாகிஸ்தான்ல என்ன நிலைமை? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன? உலகத்திலே வச்சு அதிகமா அகதிகள் ஐரோப்பாக்குள்ள போறது அப்படிங்கிறது, ஆப்பிரிக்கால இருந்து அத தடுக்கணும். அப்படின்னு சொல்லி ஐரோப்பால உள்ள பெரிய அளவுல கூட்டங்கள்லாம் போட்டு விவாதிப்பார்கள். அப்ப நம்மலாம் என்ன சொல்லுவோம்? "டேய் ஆப்பிரிக்காவ இப்படி குட்டிச்சவராக்குனதே நீங்க தான்டா. அப்புறம் உங்க ஊருக்கு வராம எங்க ஊருக்கா வருவாய்ங்க?" அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் பயப்பிள்ளைக காதுல வாங்க மாட்டாய்ங்க. அதுல ஐரோப்பாலயே இப்ப சமீப நாட்கள்ல அதிகமா எந்த பகுதியில இருந்து அகதிகள் வரார்கள்? குறிப்பா எந்த நாட்டுல இருந்து அகதிகள் வரார்கள் அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான்ல இருந்து தான் அப்படின்ட்டாய்ங்க. இது ஐரோப்பாவுக்கே தூக்கி வாரி போட்டிருக்கும். ஒழுங்கா இந்தியா கூட இந்த 50, 60 வருஷம் பயணிச்சிருந்தோம்னா, இந்த தொல்லை இன்னைக்கு வந்திருக்குமா? அப்படின்னு இப்ப நெனைப்பாய்ங்க. இப்ப நெனைக்கிறத அப்படியே வருங்காலத்திலயும் நெனைச்சுட்டே போனா ஐரோப்பாவுக்கு நல்லது. அத எடுத்து காட்டுற விதமா தான் இந்த சம்பவம் இருக்கு. ஐரோப்பாலயே அகதிகளா, அதாவது இல்லீகலா உள்ளுக்குள்ள புகுந்து பிடிபட்டு அனுப்புன ஆட்களோட கணக்க மட்டும் தான் வச்சிருக்காய்ங்க. இன்னமும் உள்ள தப்பிச்சு அங்கேயே செட்டில் ஆகுற ஆட்கள் கதை வேற. அப்படி அனுப்பக்கூடிய ஆட்கள்ல அதிகமான நபர்கள், பிடிபட்ட நாடுகள்லயே அதிகமான நபர்கள் எங்க இருக்கார்கள்னா, பாகிஸ்தான சேர்ந்தவர்கள் தான். மீண்டும் அவர்கள பாகிஸ்தானுக்கே அனுப்பி வச்சிருக்காய்ங்க. சரி அப்படி பாகிஸ்தான்ல இருந்து எவ்வளவு பேருடா போயிருக்காய்ங்க அப்புட்ன்னா, தோராயமா கடந்த 2 வருஷத்துல மட்டும் பாகிஸ்தான்ல, அதாவது வெளிநாடுகள்ல ஐரோப்பால பிடிக்கப்பட்டு பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பிச்ச தொகையே 1,00,000 தாண்டுது. எந்த ஆண்டுகள் அப்படின்னா 24 இந்த வருடம். இன்னும் முடியவே இல்லையேடா! ஆமா முடியவே இல்ல. 23 இந்த 2 வருடங்கள்லயுமே ஏறக்குறைய 1,00,000த்துக்கும் அதிகமான நபர்கள ஐரோப்பால பிடிச்சிருக்கார்கள். பாகிஸ்தான சேர்ந்த நபர்கள இல்லீகலா உள்ளுக்குள்ள வந்துட்டாய்ங்க அப்படின்னு புடிச்சு திருப்பி பாகிஸ்தானுக்கே அனுப்பிச்சிருக்காய்ங்க. சரி பாகிஸ்தான்ல எந்த பகுதிகள்ல இருந்து அதிகமா ஆட்கள் வரார்கள்? குறிப்பா சில நாடுகள் அப்படின்னு எடுத்துட்டா, வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள், வளர்ச்சி அடையாத மாநிலங்கள் அப்படிலாம் லிஸ்ட் பிரிக்கலாம். இங்க அந்த கதைக்கே வேலை இல்ல. என்டயர் பாகிஸ்தான்ல இருந்து வராய்ங்க. அதுல சிட்டில இருக்கிறவன் கூடுதலா வெளியேறுறான் அப்படிங்கிறதான். பொதுவாவே கிராம பகுதிகள்ல இருந்து விவசாயம் இல்லைன்னா கூடுதலா வெளியேறுவார்கள்னு சொன்னா ஏதோ சொல்லலாம். ஆனா இங்க சிட்டில இருந்தே வெளியேறுறார்கள். என்டயர் பாகிஸ்தான்ல இருந்து வெளியேறுறார்கள். சிட்டில இருந்து அதிகமா வெளியேறுறார்கள்னா, சிட்டில இருந்து போகறதுக்காச்சும் தெரியுது. அங்க உள்ள கிராமத்துல அதுவும் தெரியல அப்படின்னு எடுத்துக்கிறத தவிர வேற ஒண்ணும் இருக்க வாய்ப்பில்ல. மொத்த பாகிஸ்தான்ல இருந்து கிளம்புறார்கள் அப்படிங்கிறதான் இந்த லட்சணத்துல தான் பாகிஸ்தான் இருக்கு. ஆனா அணு ஆயுதம் இருக்கு, அணுகுண்டு இருக்கு அப்படின்னு பேச்ச பாரு. சரி பேச்செல்லாம் ஒரு பக்கம். இந்த டேட்டா எப்படி வருது அப்புட்ன்னா, ஐரோப்பா வருஷம் வருஷம் ஒரு டேட்டா வெளியிடும். எதற்காக அப்புட்ன்னா, உலக நிம்மதிக்கா அப்படின்னு கேட்டா, அவர்கள் நிம்மதிக்கு. ஏன் அப்படின்னா, இந்த டேட்டாவ மட்டும் வெளியிடல. பாகிஸ்தான் அரசாங்கம் மண்டையிலேயே கொட்டியிருக்காய்ங்க. இந்த மாரி வெளியேறத தடுக்க திட்டம் போடு. வெளியேறி போனா அங்க விடமாட்டாய்ங்க. புடிச்சு கொண்டு வந்து இங்க விட்டுருவாய்ங்கங்கிறத அவனுங்க மனசுல ஆழமா பதிவு பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காய்ங்க. அப்படி சொல்லும்போது இவனுங்க மனசுல என்ன இருக்கும்? பதிவு பண்றதுக்கு நாங்க சில புரோகிராம்கள் வச்சிருக்கோம். நோட்டீஸ் குடுக்கறது, ஆட் குடுக்கறது, அதுக்கு காசு குடுங்க எஜமா அப்படின்னு கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. கேட்டு தொலைச்சிருப்பாய்ங்க. நீ எப்படி வாயில தான் போடப்போற. நான் தனியாவே உன்னோட ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீ இங்க என்னத்தையாவது சட்டத்த போட்டு தடு அப்படின்னு சொல்லி அவனுங்களும் மண்டையில 2 தட்டு தட்டி அனுப்பிச்சு விட்டுருப்பாய்ங்க. இதுதான் ஏறக்குறைய அங்க நடந்திருக்கும். சரி பாகிஸ்தான்ல அப்படி எவ்வளவு பேர் தான் போவாய்ங்க? வருஷத்துக்கு 1,00,000 பேர் போவாய்ங்களா? அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் நம்ம கணக்கெடுக்கவே வேணாம். மொத்த பாகிஸ்தான்ல 40% மக்கள் வெளியேற துடிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்ப வந்திருக்க ரிப்போர்ட். ஒரு நாட்டுல 40% வெளியேற துடிக்கிறார்கள். ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும் எகிறி குதிச்சு ஓடி போயிருவாய்ங்க. இதான் பாகிஸ்தானோட நிலைமை. இந்த நிலைமைய வச்சுக்கிட்டு தான் வாய் பேசுது. இப்படி ஒரு குட்டிச்சுவரான நாடு, இவ்வளவு மோசமான நாடு ஆப்பிரிக்காலயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிரலாம். ஆனா இந்த நாட்டுல நடக்கிற தேர்தல பத்தி வாயே தொறக்க மாட்டாய்ங்க. அண்ணன் அமெரிக்காவும் சரி, ஐரோப்பாவும் சரி. ஏன் அப்படின்னு கேட்டா, எல்லாம் நல்லா தான் நடந்துச்சும்பாய்ங்க. அதோட பலன தான் அமெரிக்கா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு புத்தி வந்து இந்தியா பக்கம் வந்துருச்சு. ஆனா முழு புத்தி வருமா? முழு புத்தி வந்திருந்தா இந்நேரம் அணு ஆயுதத்தையே புடுங்கியிருப்பாய்ங்க. முழு புத்தி இன்னும் வரல. மிக விரைவில் வந்துரும். வராட்டியும் பிரச்சனை இல்ல, நம்ம புடுங்கிருவோம். ஐரோப்பாவுக்கு இப்பதான் தெரியுது. ஆஹா! அமெரிக்காவுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, நமக்கும் பாதிப்பு. ஏற்கனவே ஆப்பிரிக்கால செஞ்ச கலகத்த
எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கோம். இப்ப பாகிஸ்தான் அதுல சேர்ந்துக்கிச்சுன்னா, முடியவே முடியாதுடா சாமி அப்படின்னு சொல்லி தான், இப்ப வெளிப்படையா வந்து இந்த மாரி களமாட ஆரம்பிச்சிருக்கார்கள். எல்லாம் லேட்டு. ஆனா பரவால்ல, இனிமேவாச்சும் தெரிஞ்சு தொலைச்சுக்க அப்படிங்கிறது தான் இந்தியால இருந்து ஐரோப்பாவுக்கு சொல்ற செய்தியா இருக்கு. நன்றி, வணக்கம்.